ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து ஜேகேவோட ஹார்ட்லெஸ் டாக் மாஃபியா தான். அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஜேகே சயின்டிஸ்ட் எல்லாம் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும், அதனால் அவங்களாம் சீக்கிரட்டாக வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருப்பான். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியும் அவனை பற்றி, அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவருக்கும் சரி இதான் கரெக்டுன்னு படுது அப்படின்ட்டு. இப்போ ராக்கெட் லான்ச் இருக்கிறதுனால அந்த மிஷன் முடிகிற வரையும் அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. ஸோ அங்கேருந்து வெளியில் வந்தவனுக்கு ஒரு கால், ஹாஸ்பிட்டல் நீங்கள் செக்கப் முடிஞ்சு போகும்போது ஃபோனை விட்டு போனதாகவும், அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக உங்கள் மாமியார் கால் பண்ணி அவங்களும் அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரைடேக்கு கால் பண்ணதாக இந்த மாதிரி சொல்ல, ஃப்ரைடேவா அவன் எப்படி? அவனை தான் நான் ப்ரொடெக்ஷனுக்கு வேணான்னு சொல்லிட்டேனே. இல்லைப்பா, அவன் வேணான்னு தான் நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் அவன் இப்போ அவள் கூட இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா, அவங்க கூட ஒரு பாட்டி வந்திருப்பாங்கள்ல, அவங்க அவங்களோட பேத்தி பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே தனியாக நான் என்ன பண்ண போகிறேன்னா அவங்க பேத்தி கூப்பிட்றதுனால அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீட்டை நீங்கள் ஒரு ஆஃபனேஜாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆதரவற்ற குழந்தை இல்லாமல் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லாம் பேச்சுவார்த்தையும் முடிச்சுட்டு, ஜிமின் அப்பா கிட்ட தான் சொல்லி அந்த வீட்டை நீங்கள் மாற்றுறதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு, அதனால் அவங்க கூட தான் ஃப்ரைடே இருந்திருப்பா அவர் கூட. ஸோ அவர் தான் அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. சரி கூட போப்பா, பாத்திரமா கொண்டு போய் வீட்டில் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வரும்போது செக்கப்பே முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதை தான் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க ஃப்ரைடேக்கு கால் பண்ண, அவனும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் யோசிச்சுட்டு, ஃப்ரைடேவா அப்படின்னு சரி அவனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போது கால் கட் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஜேகேயோட ஃபோனுக்கு மெசேஜ் வருது. என்னான்னு பார்க்குறான். அதில் 2 ஃபோட்டோஸ் வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ரெண்டுமே நீங்களும் ஜேகே அம்மாவும் காலு கையெல்லாம் கட்டப்பட்டு அப்படியே மயக்கத்தில் இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோஸ். அதை பார்த்ததுமே அவனுக்கு அப்படியே பகீர் ஆகிடுது. யார் பார்த்து விளையாடா இது அப்படின்னு. வேறு யார்? அவன் மூளையை கசக்கி புழிஞ்சதில்ல அவனுக்கு தெரியுது. வேறு யாரும் இல்லை, அவனோட சாட்சாத் அவன் அப்பாவே தான். அந்த ஞாபகத்துக்கு வந்ததும் அவரோட வேலையாக தான் இருக்கும். உங்களை சும்மா விட மாட்டேன் டேட், உங்களுக்கும் எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு நிறையா இருக்குது அப்படின்ட்டு அவனும் அப்படியே சமகாண்டில் இப்போ யார் யாருக்கோ கால் பண்ணி அவனும் பேசுகிறான். பரபரப்பாக பேசிட்டு எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ தான் அவன் மூளைக்கு ஒரு யோசனை வருது. அதாவது உங்களுக்கு தாலி போட்டிருப்பான் சினிமா, அதில் தான் ஜிபிஎஸ் வச்சுருப்பான். ஸோ அது மை காட், அது மறந்து போயிட்டால, அது இருக்குல்ல, அதை ட்ராக் பண்ணால் இப்போ எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ அதை பரபரப்பாக செஞ்சுட்ருக்க. இங்கே நீங்கள் அப்படியே மயங்கி 2 பேரும் படுத்துட்ருக்கீங்க. பக்கத்தில் ஃப்ரைடேவோ, ஏய் யாரா நீங்களா, யார் தெரியுமா அவங்க 2 பேரும், யார் நினச்சிங்களை கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு பயத்தில் அவன் பாட்டுக்கு பெனாத்திட்டு இருக்கான். இப்போ கடத்தினவன் கடுப்பாயி, அப்படியே அழுத்துனா மண்டை செதறிடும் அப்படின்னு அப்படியே கன் எடுத்து அவன் நெத்தியில் வைக்க, இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்த ஃப்ரைடே அப்படியே கப்பிச்சு பண்ண வாய முடிக்க, இவளை ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க, சும்மா ஓட்டப்பானையில் நண்டை வெட்ட மாதிரி லோடான்னு கத்திட்டே இருக்கான். சாரி பாஸ், அவங்க கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கடத்துங்க அப்படின்னு சொன்னனால இவனையும் கடத்தணும்னு நினச்சி கடத்திட்டோம். இப்போ என்ன, இவன் சைலண்ட் ஆனோம் அவ்வளோதானே அப்படிங்க. ஆல்ரெடி நான் கண்ணை வச்சதுமே சைலண்ட் ஆகிட்டேனடா, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃப்ரைடே பயந்து போய் பார்க்க, இப்போ பாருங்கள் அப்படின்னு அவன் உருட்டு கட்டி எடுக்க, ஐயோ அப்படின்னு கட்டையை பார்த்ததுக்கே மயங்குற மாதிரி அவன் சீனை பட, இந்த சீன்லாம் இங்கே ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த உருட்டுக்கட்டையில் ஓங்கி மண்டையில் ஒரு அடி. ஃப்ரைடே மண்டையில் அப்படியே ரத்தம் வர அப்படியே மயங்கி விழுகிறான். அவ்வளோதான் பாஸ், முடிஞ்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இவனோட கத்தல் சவுண்டு இருக்காது அப்படின்ட்டு இருக்கான் அவன் அசால்ட்டா. இப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே உங்களுக்கும் உங்கள் அத்தைக்கும் மயக்கம் தெரியுது. நீங்களும் ஜேகே அம்மாவும் முழிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஜேகே அம்மா தான் முழிக்கிறாங்க. அப்படியே அவங்க கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்கள சுற்றி அப்படியே அந்த மாஃபியா கும்பல் தான் நிற்கிது. அதோடையும் அப்படியே அவங்களுக்கு நேராக ஆப்போசிட்டில் கால் மேல் கால் பட்டு சும்மா ஸ்டைலாக ஜேகேயோட அப்பா உட்காந்துட்டு அவங்களே தான் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. அவங்க கண்ணை முழிச்சதும் அப்படியே அவங்களும் பார்க்க அப்படியே 2 பேரும் ஐ கான்டாக்ட். அப்போ தான் நீங்களும் முழிக்கிறீங்க. நீங்களும் அப்படியே என்ன 2 பேர் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கும் போதே அவரோ வெல்கம் பேக் மை குயின் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எதை குயினா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் நீங்கள் பேன்னு பார்த்துட்ருக்க. அவர் சொன்னதில் அவங்களும் அப்படிங்கிற மாதிரி முகத்தை சொல்லிக்க, என்ன விண்ட் ஒன்று நான் ஏன் இடத்துக்கு கொண்டு வந்துட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அவரை பார்க்குறீங்க, ஆக்சுவலி அவரும் ஜேகே மாதிரி தானே இருப்பார். இந்த வயசில் கூட இந்த மனுஷன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கும். அவரோ அவங்கள அப்படியே செம்ம காண்டில் பார்க்க, அவங்களும் அதே இது இல்லாமல் முறைச்சிட்ருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ பழைய கணக்கு இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்க. அவரும் அப்படியே முறைச்சிட்டு, என்ன எனக்கு நிறைய செஞ்சுட்டேன், அதுக்கெல்லாம் நான் ரிவெஞ்ச் எடுக்க வேணாம், உன்னை அப்போவே விட்டது ரொம்ப பெரிய தப்பு. நான் உன்னை சாதாரணம்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் நீ வெண்ட்டு தான், வெண்ட்டுங்கிறத என்கிட்ட காமிச்சிட்டேன். இப்போ நான் என்னோட டர்ன், நான் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு.
என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களை மாதிரியே நீங்கள் எப்படி இப்போ ஜேகேவை படிக்கிறதுக்கு உள்ளே போந்தீங்க, அதே மாதிரி தான் அவங்களும் ஸ்பையாக தான் உள்ளே வந்திருப்பாங்க. வந்தப்போ அவங்கள மாதிரியே தான் அவங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் ஜேகேவோட அப்பா மேலே லவ் வந்திருக்கும். இருந்தாலும் அவர் திருந்துவார் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் தான் அவங்க கூட இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க வேலை ரொம்ப முக்கியம். உங்கள் அளவுக்கு அவங்க டீப்பாக லவ்வெல்லாம் பண்ணலை. ஸோ அவங்க அந்த குழந்த மேலே அவங்களுக்கு பாசம். அதனால் ஜேகேவை அவங்களுக்கு கலைக்க மனசு வரல. அதனால் ப்ரெக்னென்ட் ஆனதும் அவங்க வந்துட்டு விலகியிருப்பாங்களே தவிர இவரை எப்படி பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு தான் இன்னுமே அவங்க மைண்டு யோசிச்சுட்ருக்கோம். அவங்க லூஸ் பண்ணது இவரோட ஒரே கேஸில் தான். அதுலேயுமே இவரை சும்மா ஒன்றும் விடலை. அவருக்கு ஒரு பார்வையே போகிற அளவுக்கு மனுஷி வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. அவரோ அப்படியே அவரோட கூலர்ஸை கழட்ட இப்போ தான் பார்க்குறீங்க. எப்போவுமே கூலர்ஸோடய சுற்றிட்டு இருந்துப்பார். ஸோ நீங்கள் கழட்டும் போது தான் பார்க்குறீங்க அவருக்கு ஒரு கண்ணே வந்துட்டு அடிப்பட்ட மாதிரி இருக்குது. அந்த கண் வந்து அவருக்கு பார்வை இல்லை. ஸோ என் குயின் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அப்படியே கண்ணை தடவிட்டு அவங்கள செம்மையாக முறைக்கிறாரு. ஏன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளே தீர்க்க முடியாத கணக்காக இருந்தது பழைய பகையெல்லாம். ஸோ இவங்க போனதுமே அவர் வந்துட்டு பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இவ லேடிஸ் தானே அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாரு. பட் அவங்களோ இதுக்கு மேலேயும் உன்னை விட்டுறதா இல்லைடா, எப்படியும் பிடிப்பேங்கிற மாதிரி தான் ஜேகேவை உருவாக்கியிருப்பாங்க. அவனை போலீஸ் ஆகி எப்படியும் உன்னை பிடிப்பேன் அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்காதது ஜேகே இவங்க கிட்ட மாட்டினது தான். மற்றபடி எல்லாமே வந்துட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கும். ஸோ அவங்களுக்கோ எப்படியும் பையன் ஒன்றை வந்து போடுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்கா. இவரோ எப்படியோ எங்கிட்ட சுற்றி என் பையன் என் கைக்கு வந்தான், தயங்கா வந்தவனை ஜேகேவா மாற்றினேன். ஆனால் நீ மறுபடியும் அவனை நீ தயங்கா மாற்ற ட்ரை பண்ணியிருக்கல. முன்னாடி கூட நான் நினச்சேன், இல்லை என் பையனுக்கு எந்த நினைவும் வரல, அவன் என் கூட தான் இருப்பான்னு மாறு தட்டி சந்தோஷமாக இருந்தேன்டி. ஆனால் எப்போ அவன் கல்யாண ஃபோட்டோ பார்த்தாலும் அப்போ தான் சந்தேகமாக இருந்துச்சு. அவன் திரும்பவும் பழசெல்லாம் அவனுக்கு நினப்பு வந்துருச்சுல, நினப்பு வர வச்சது நீ அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டியை தான் செம்மையாக முறைச்சிட்ருக்காரு. ஆக்சுவலி அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோ தான் அங்கே பார்த்துருப்பீங்க வீட்டில். அது நாங்கள் வயிற்றில் இருக்கும் போது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவரோட அவங்க வந்து ஒன்றா இருந்தது வந்து இவர் வந்து அவங்கள வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களை எப்படி ஜேகே யூஸ் பண்ணிட்டா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாரு தவிர மற்றபடி அவருக்கும் அவங்க மேலே அவ்வளோவா லவ்லாம் கிடையாது. ஸோ இவங்களுக்குமே அந்த கேஸை கண்டுபிடிக்கணும் அப்படி வந்திருப்பாங்க. அந்த டைமில் கொஞ்சம் உங்களை மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஸ்லிப்பாக இருப்பாங்க. அப்பையும் இவர் திருந்துனா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் இவர் தான் திருந்தாதான் கேஸ் ஆச்சு. அதனால் அதுக்கப்புறம் இவனெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே வச்சுக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இவனை அழிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. அந்த டைமில் மற்ற மாஃபியாலாம் மாட்டும் போது தப்பிச்ச ஜேகேவோட அப்பாவோ செம காண்டில் இவங்களை வந்து தேடிட்டு இருப்பார். ஏன்டி என் கூட வந்து என்னை ஏமாத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோ உயிர் தப்பிச்சு ஓடினாலும் அவங்க அம்மாவை வந்து கொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருந்திருப்பார். ஸோ அப்படி தேடும் போது அவங்க வேறு வழி இல்லை, நம்ம தனியாக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் இப்போது ஹஸ்பண்ட்னு சொல்லி ஒருத்தர் வச்சு ஃபோட்டோவில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அவர் தான் வந்துட்டு கேப்டன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தவர். ஸோ அதனால் அவரே வந்து அவங்க சீனியருங்கனால மேரேஜும் பண்ணியிருப்பார். அவரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் தயங்க தன்னோட பையனாகவே நினச்சி தான் வளர்த்தது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது, அவனை போலீஸ் ஆக்கினது அப்படின்னு. அப்படி இருக்கிறது தெரிஞ்சதுமே ஜேகே அப்பா எப்படி என்னை விட்டுட்டு அவள் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணலாம், என் பிள்ளைக்கு இன்னொருத்தனை அப்பனாக்குறாளா, கூடாது, அதை விட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள கொல்லணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. அப்போ ஜேகே அவங்க அம்மாவையும் காரில் பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சதுமே அவங்க அப்பா 2 பேர்த்தையும் அப்படியே வெளியில் தள்ளி விட்டுட்டு இவரோ காரை ஓட்டிக்கிட்டு போய் அந்த பாம்பு வந்து பிளாஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ சாகிற நேரத்தில் கூட பாம்பு பிளாஸ்ட்டில் வந்து அவளுக்கு ரொம்ப அடிபட்டுரும். அப்போது கடைசியாக அவரை சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் தயாங் என்னோடய பையனாக தான் இருக்கணும், அவனுக்கு அப்பா நான் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை, அது அவனுக்கு தெரியவே கூடாது, இந்த உண்மையை நீ எப்போவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ்லாம் வாங்கியிருப்பார். ஸோ அதனால தான் அவங்க வளர்ந்துமே கூட தயாங்கிட்ட வந்து இவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னே சொல்லியிருப்பார். இப்படி ஒருத்தங்க இருக்கிறதாவே சொல்லியிருப்பாரு. அதனால தான் அவனுக்குமே வந்துட்டு இங்கே மாட்டும் போது தெரிஞ்சிருக்காது. அவன் தான் அதுவும் இல்லாமல் பழசெல்லாம் மறந்து வேறு இருப்பான். ஸோ அவனோட ஃபேஸை மாற்றி எல்லா மெமரிஸும் அழிக்க அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அவரும் இவங்களும் சேர்ந்து அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஜேகேவோட அப்பாவோ அவர் லவ் பண்ணும்போது அவங்களுக்கு போட்டு விட்ட ரிங்கு, அதை தான் வந்து அந்த ரிங்கை தான் அவங்க வந்து ஜேகேக்கு போட்டு விட்டுருந்துருப்பாங்க. அதாவது தயங்காக இருக்கும்போது அவன் அந்த ரிங்கை வந்து இவர் கூட பார்த்துருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி அந்த ரிங்கை இப்போ எடுத்து காட்டுறாரு. ஐ நோ வெரி வெல், நான் தடவை அவனை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் என்னோடய பையன்தான்னு. வெல், கடைசியில் நீயும் பையனும் ஒன்றுங்கிறத நிரூபிச்சிட்டிங்களா? புரியலையா? நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுல உனக்கு நிகர் உன் பையன்தான். 2 பேத்துக்கும் யாருமே நிகர் கிடையாது. அவனுக்கு பழசெல்லாம் மறக்க வச்சு அவன் ஃபேஸை மாற்றி அவனை இப்படி ஆக்கி ஆட்டத்தை ஆரம்பித்ததே நீங்கள் தான் மிஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
நான் எதையுமே மறைக்கவும் இல்லை மை லவ். அப்படி மறந்துருந்தா உன்னையும் என்னையும் சேர்த்து கலவு மாதிரி பிறந்த நம்ம பையனை எப்படி நான் மறந்துருப்பேன் அப்படிங்கிறான். சந்தனமும் சாக்கடையும் ஒரே இடத்துல இருந்தால் அதுக்கு ரெண்டும் ஒன்றாயிராது. சந்தனம் தான் சாக்கடை தான் அப்படின்னு சொல்லி கடுப்பாக அவங்க கத்த. இதில் செம்ம காண்டான அஜய் கேப்பாவோ கன்னத்துலேயே ஓங்கி ஒரு அரை பள்ளின்னு விடுறாரு. அவங்க அப்படியே கன்னத்தை பிடிச்சிட்டு கீழே விழுக. கரெக்டாக அந்த சத்தம் கேட்டு அப்போ தான் அப்படியே ஃப்ரைடே கொஞ்சமாக கண்ணை முடிக்கிறான். முளைச்சவன் கண்ணை பார்த்ததோ அவங்க அடி வாங்கி கீழே விழு. ஆத்தா இவ்வளோ பெரிய ஆள் இவங்களுக்கே இந்த அடினா நம்மள இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் பீதியில் பார்த்துட்ருக்க. இங்கே ஜேகேவோ அதுக்குள்ளே அந்த ட்ராக்கரை வச்சு ட்ராக் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு இங்கே பின்னாடி அவங்க அப்பாவோட ஆள் எல்லாத்தையும் சுற்றி வளைச்சிட்டான். ஸோ கன் ஃபயர் ஆகிற சவுண்டு கேட்க இது யாரா அடுத்து குண்டு மலை பொழிகிறது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே பீதியோடு திரும்பி பார்க்க இங்கே ஜேகேவோ செம்ம மாதம் அப்படியே என்ட்ரி கொடுக்க. பாடா வந்துட்டாரியா காப்பாற்றுறதுக்கு ஹீரோ, இனி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், அடிச்சுக்கிட்டு அவங்களோட அப்பனும் பிள்ளையும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே கொஞ்சம் அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்பாவோ அப்படியே அவனை பார்த்துட்டு வெல்கம் மை சன், வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தானே இவங்களை தூக்குனதே தெரியும் சார் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுப்பீங்க அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி இவங்களை முடிச்சிடலாம் நினச்சேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுதான் நீங்கள் முந்திக்கிட்டீங்க. ஆனால் இதுக்கப்புறம் யாரும் என்னை முந்தி போகக்கூடாது. நான் யார் சாதாரண ஆள் நினச்சிட்டியா? உன்னோட டேடி மாஃபியாடா, என்கிட்டே வா, நீ என்னோட பையன்தான், நான் உங்கள் அப்பன், என்னக்கே வா. உன்னை நம்பினதுக்கு நல்லா உங்கள் அம்மா மாதிரி குழச்சி பூசிட்டு போயிட்டல, இதுக்கு மேலேயும் இப்படி நான் ஏமாறுவேன்னு நினச்சிட்ருக்கியோ? உனக்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களை முடிச்சுட்டு உன்கிட்ட வரலான்னு பார்த்தேன். பட் நீயே பலி கடவாகு, வா உனக்கு இன்றைக்கி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டே அப்படியே கண் எடுத்து அவனை பார்த்து டக்குன்னு சொல்ல. ஜேகே விளையாட பேசிட்டு இருந்தாலும் அது அசால்ட்டாக நின்றுப்பான். ஸோ டக்குன்னு ஃபயர் பண்ண அவன் நகரத்துக்குள்ளே ஃப்ரைடே டக்குன்னு அவன் முன்னாடி வந்து நிற்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஜேகே பிடிக்கான். இருந்தாலும் அவன் ஷோல்டரில் கன் புல்லட் பட்டுருது. ஸோ அப்படியே பிளட் வர ஜேகேவை பார்த்துட்டு அப்பா உன்னை காப்பாற்றிட்ட மச்சான் அப்படிங்கிறான் ஃப்ரைடே. ஏன்டா நீ குறுக்க வந்த அப்படின்னு ஜேகே அவனை அப்படியே பிடிச்சிட்டு செம்ம கொலவரியில் அவங்க அப்பனை மறைக்க அவரோ டக்குன்னு உசாராய் எப்படி இவன் போடுறதுக்குள்ள நம்ம யாரையாவது போட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி கீழே இருந்த அவங்க அம்மாவை டக்குன்னு தூக்கி கன் பாயிண்டில் அப்படியே நிப்பாட்ட. ஜேகே நிமிஷம் தடு மாதிரி நோ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆல்ரெடி ஃப்ரைடே சுட்டத்தில் செம்ம காண்டில் இருக்கான். இப்போ அவங்க அம்மாவை கன் பாயிண்ட் நிறுத்த இப்போ பின்னாடியே வந்து ஆரம்பம் அவங்க அம்மாவை வேற அவர் பிடிக்கவும் டக்குன்னு உங்களை மட்டும் சத்தம் இல்லாமல் அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வந்து கை கட்டெல்லாம் ஊற்று விட்டான். நீங்கள் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க என்ன நடக்குது அப்படின்னு. அவரோ என்ன இங்கேருந்து போக விடல, இவ தலை சதுரிடும். எனக்கு இந்த மாதிரி காதல் பாசம் அந்த மாதிரி கன்றாவை எதுவுமே கிடையாது. நோ மோர் சென்டிமெண்ட்ஸ். எனக்கு என் உயிர் மட்டும்தான் முக்கியம். என்ன நீங்கள் பண்ணதுக்கு எல்லாத்தையும் ரிவெஞ்ச் எடுப்பேன், விட்ட மாட்டேன்டா யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. அப்போ டக்குன்னு ஜேகேவோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே குரூப் அப்படின்னு சொல்லி அவன் அங்கே இது சொல்லிகிட்ருக்கான், கமெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனை சுற்றி இருக்கிறவங்களாம் வழி விட்டால் தானே அவர் போக முடியும். ஸோ அவங்க அம்மா அவர் கைப்பிடியில் இருக்கிறனால அவனுக்கு வேறு வழி தெரியல. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ட்ராப் த கன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். எல்லோரும் கண்ணை கீழே வைக்க குனிகிற நேரம் அவரும் அப்படியே அது இருக்குடா திரும்பவும் வருவேன், இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களெல்லாம் போடாமல் நான் சாக மாட்டேன். இந்த மாஃபியானா என்ன நினச்சிட்ருக்கீங்க? நாங்கள் எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை உருவாக்கி போமா, இவன் ஈஸியாக சரிச்சுட்டு போவானா? உங்கள் அம்மாவை மாதிரியே நீயும் இதெல்லாம் பண்ண நினச்சா இவ்வளோ போடுற, அதுக்கப்புறம் வரண்டா மகனே அப்படிங்கிற மாதிரி அவர் பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு அப்படியே நகரத்துக்குள்ளே இப்போது டொப்புன்னு ஒரு கன் ஃபயர் ஆகுற சவுண்டு. யார் அப்படின்னு சொல்லி எல்லாம் திரும்பி பார்க்க நீங்கள் தான் அப்படியே ரொம்ப ஓவராக பேசிட்டான். இதுக்கு மேலே இருந்து என்னத்தை சதிக்க போகிறான் அப்படின்னு அப்படியே பின்னமாடியில் சுட்டு முன்னாடி நெத்தி போட்டில் வந்திருக்குது. அப்படியே அவர் அப்படியே சரியா இப்போது பக்கத்தில் இருந்த ஜேகே அம்மாவோ ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் ஒரு மாதிரி இருக்கும்ல அவங்களுக்கும். கண்ணில் லைட்டாக டியர்ஸ் வர. கடைசி வரைக்கும் நீ திருந்தவே இல்லைல்ல, பெத்த பையனையே கொல்லணும்னு நினச்சிருக்க. நான் என்ன மனுஷன், அதான் உனக்கு இப்படி ஒரு கேவலமான முடிவு. உங்களுக்கும் மாமியார் அழுகிறத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் இவெல்லாம் சாக வேண்டிய ஆள் தான், இவனா போட்டதுக்கு இந்தம்மா இப்படி அழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நிமிந்து பார்க்க ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இவர் பார்வையே இப்படி இருக்குது. சத்தியமாக எது என் தங்கச்சிக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கலை, என் தங்கச்சிக்காக உங்கள் அப்பனை சுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறானோ. பட் நான் அப்படி நினைக்கவே இல்லையே. இவன் சாக வேண்டியவன் தான், எங்களை கடத்தியிருக்கான், அதனால சுட்டேன். அது மட்டும் இல்லை, இவன் என்ன பெரிய புண்ணியவானா? இவனே மாஃபியா, சரியான கிரிமினல். அப்புறம் இந்த நாயெல்லாம் என்ன பண்ணுறது, இப்படி தான் சுடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே நீங்கள் ஜேகே பார்த்துருக்க. ஜேகே ஓகே
அடுத்தடுத்த ப்ரொசீஜர் பண்ணுங்கள், டெட் பாடி ஏறி அப்புறம் இந்த மாஃபியா கும்பலெல்லாம் பிடிச்சி அடைங்க, இவனுக்கு ஃப்ரைடேக்கு ட்ரீட்மெண்ட்க்கு ரெடி பண்ணுங்கள், ஹீரா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு எழுதி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அவன் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆக இப்போது ஜேகேவோட மெயின் மிஷனே அந்த ராக்கெட் லான்ச் தானே. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போது அந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு ஒரு காரில் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர ஒரு ஜீப் வந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு போயிருக்கு. ஸோ அந்த ஜீப் வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வேறு வழியில் போகிறது. சயின்டிஸ்ட்டுக்கு என்ன நடக்குது, ஆஹா நம்ம மாட்டினோமா, ஏற்கனவே நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, அப்போயே இப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா. திடீர்னு அந்த ஜீப் வந்து ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அது ஸ்டாப் ஆனதும் உள்ளுக்குள்ளே இருந்த ப்ரொடெக்ஷன் பண்ணுறவங்களாம் டக்குன்னு இறங்கி ஓட ஆரம்பிக்க, என்ன இவனுங்க மட்டும் நம்மளை விட்டுட்டு போகிறானுங்க நடுக்காட்டில் அப்படின்னு அவங்களாம் பயந்துட்டுருக்கா. இப்போது அவங்கள நோக்கி கடன்னு அந்த ஜீப்பே ஃபுல்லாக ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபயர் நடந்துட்டுருக்கும் போதே ஓடினதில் ஒருத்தவங்க அப்படியே ஒளிஞ்சிருந்து அவரோ உடனே யாருக்கோ கால் பண்ணி, சார் டார்கெட் அச்சீவ் நினச்ச மாதிரியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவன் சொல்லிகிட்டு இருக்கும் போதே இப்போது உள்ளுக்குள்ளேருந்து இந்த கண்ணி வெடி அந்த மாதிரிலாம் போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பாம் வந்து அந்த வண்டிக்குள்ளேருந்து வெளியில் போட மற்றவங்களாம் இப்போ முழிக்கிறாங்க, என்னடா புகையாக வருது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் தெரியுது உள்ளே இருந்ததெல்லாம் சயின்டிஸ்ட் கிடையாது, எல்லாமே வந்துட்டு மாறு வேஷத்தில் வந்த போலீஸ். ஸோ எல்லாருமே அவங்க இப்போ வெளியாகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டோட தான் வந்திருக்காங்க. இவனுக்கு தெரியும் ஜேகேக்கு என்ன தான் எங்கள் அப்பன் செத்தாலும் அந்த மாஃபியா கும்பல் எவ்வளோ பெருசு, அதில் ஒரு எச்சம் இல்லாமையா போயிடும் அப்படின்னு நினச்சிருப்பான். மேபி இதில் ஒரு பகுதியை எங்கள் அப்பா எங்கேயாவது விட்டுட்டு தான் போயிருப்பான். ஏன்னா அவனோட மெயின் டார்கெட்டை இந்த ஏவுகணையை இயக்க விடாமல் பண்ணுறது தான். ஸோ அதை எப்படியும் பண்ணாமலாம் இருக்க மாட்டான். அவனே செத்தாலும் அவன் ஆளுங்க இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக அதெல்லாம் செய்வாங்க. அந்த மிச்சம் இருக்கிறவங்களையும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது நடந்தே தெரியணும். எப்பவும் போகிற வழி இல்லாமல் அவங்க யோசித்த மாதிரி வேறு வழியிலே விடுங்க, நம்ம அவங்கள கண்டிப்பாக பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே தான் இந்த ஐடியாவே கொடுத்துருப்பான். ஸோ அந்த கும்பலில் ஜேகேவும் இருக்கான். ஸோ அப்படியே வெளியில் வந்து இப்போது இவங்க சேர்ந்து அவங்கள ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சுற்றி வளைக்கிறாங்க. அவர் அப்படின்னு சொல்லி ஜேகே கத்தவும் அப்படியே எல்லாரும் அவங்கள ரவுண்ட் அப் பண்ண இப்போது பீதி ஆக்குறது என்னமோ மாஃபியா கும்பல் தான். என்னடா இப்படி வந்து சிக்கிட்டோங்கிற மாதிரி அவங்க எல்லாம் திருத்தணும், ஒருத்தர் பார்த்து முழிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல, அவ்வளோதான் மாட்டிட்டாங்க, முடிஞ்சு சோழி. பட் அந்த நிலையிலையும் அவங்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க ஃபயர் பண்ண அவங்க ஃபயர் பண்ண அப்படியே சர்ற மாதிரியாக ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது இங்கே ஜேகேக்கும் அடிப்படுது, அவங்க கூட சேர்ந்த சிலருக்கும் அடிப்படுது. அதில் ஒருத்தங்க இறந்தே போகிறாங்க. ஜேகேக்கு செம்ம காண்டாயிருது, ஹிப்லேயும் அவன் கையிலையும் வந்து புல்லட்டு வந்து இறங்கிடுது. அந்த நிலைமையை கூட ஹூ ஆர் வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமரன் படத்தில் சிவகார்த்திகேயன் கேட்குற மாதிரி சும்மா கெத்தாக கேட்க வி ஆர் கமாண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நம்ம ஆளுங்கள்லாம் வந்து அப்படியே ஃபயர் பண்ண நிஜமாகவே இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து எனக்கு அப்படியே ஃபுல்லாக இருக்குதுப்பா. இந்தியன் ஆர்மியில் இருக்கவங்களாம் எவ்வளோ உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றுறாங்க. ஸோ உங்களுக்குலாம் இந்த டயத்தில் கண்டிப்பாக ஒரு ஜெயின்னு சொல்லிடணும். அப்படியே எல்லாரையும் வந்து அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக அவங்க எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. பட் அதுலேயும் நம்ம ஆளுங்களுக்கும் கொஞ்சம் அடிப்படுதில்ல. ஸோ ஜேகே அவங்க கூட சேர்ந்து இருந்த போலீஸ்க்கெலாம் நிறைய அடிப்படுது. ஸோ அதில் ஒரு நல்லா இருக்கிறவர் கால் பண்ணி அவங்க சொல்கிறார், சார் இந்த ஆப்ரேஷன் ஓவர் ஆயிடுச்சு, வந்தவங்களை எல்லாத்தையும் போட்டாச்சு, ஆனால் நம்ம ஆளுங்களுக்கும் அடிபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தது தானே அப்படின்ட்டு ஜேகேக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்பா கொஞ்சம் பதட்டத்தோட கேட்க, சீஃப் அது அவருக்கு 2 புல்லட் உள்ளே இறங்கியிருக்கு, கொஞ்சம் மயக்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு. ஆக்சுவலி அவன் ஹூ ஆர் வி அப்படின்னு கேட்டதுமே மயங்கிட்டான். ஸோ அப்படியே இப்போ அவனையும் எல்லாத்தையும் சேர்த்து ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதா கரெக்டாக உங்களுக்கும் இந்த நியூஸ் வருது. ஸோ நீங்களும் உங்கள் மாமியாரும் அடிச்சு ஹாஸ்பிட்டல் வர அதுக்குள்ளே அவனை ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போயிட்டாங்க. ஸோ எமர்ஜென்சி அப்படின்னு நீங்கள் அவன் மூஞ்ச கூட பார்க்கல, உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் நான் பார்க்கணும். யாருமா உங்கள் ஹஸ்பண்ட்? ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, ஓ போலீஸ் ஆஃபீஸர் அடிபட்டுச்சு வந்த அவருக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், எமர்ஜென்சி, ஸோ ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உங்களால் முடியல. அப்படியே உட்காந்துறீங்க. உங்கள் மாமியார் உங்களை சமாதானப்படுத்த எவ்வளோ இல்லைம்மா கொண்டு ஆகுது வந்துடுவான் தைரியமாரு அப்படின்னு உங்களை தைரியப்படுத்த பார்க்குறாங்க. பட் முடியல உங்களால், கொல்ல பார்த்தா நீங்கள் தான். பட் இப்போது அவன் உயிருக்கு போராடும் போது உங்களால் தாங்கிக்கவே முடியல. இல்லை அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் புருஷன் நல்லா வந்து சேரணும், என் குழந்தைக்கு அப்பா இல்லாமல் ஆயிடக்கூடாது, கண்ணா அப்பா வந்துடுவார்லடா அப்படின்னு வயிற்று அப்படியே பிடிச்சி பேசிட்டு அப்படியே அழுகுறீங்க. வந்துடணும், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஹே என்னை விட்டு போயிடுவேன், நீ கொன்றுவேன், என்னை விட்டு எப்போவுமே போக மாட்டேன்னு சொன்னியேடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னப்போ கூட என்னை இழுத்து வச்சு வலிக்கட்டாயமாக தாலி கட்டினால, என்னை விட்டு போயிடுவேன், நீ போகக்கூடாது, உனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது அப்படின்னு தனக்கு தானே பைத்தியம் மாதிரி புலம்பிகிட்ருக்கீங்க. அவ்வளோ லவ். இப்போது உங்கள் தோல் மேலே ஒரு கை, நீங்கள் அப்படியே திரும்ப
ஹீரா அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி உங்களால் நம்பவே முடியல. நிற்கிறது சாரா. சார் சாரா அப்படின்னு அவளை அப்படி ஹக் பண்ணிவிட்டு, சாரா சார் உனக்கு ஒன்றும் ஆகலையா, நிற்கிறது சாரா தானா அப்படின்னு அப்படியே ஆச்சரியமாக பார்க்க, நானே தான் ஹீரா அப்படிங்கிறா. எப்படி என்னால் நம்பவே முடியல. ஷூட் பண்ணது என்ன ஜேகே இல்லை. ஹாட் அப்படிங்கிறீங்க? எஸ், என்னை காப்பாற்றினது ஜேகே. என்னடி சொல்கிற? இப்போ எதுவும் சொல்லலை. அவர் முடிச்சதும் அவரே சொல்லுவார், எனக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கேன். இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன், கடலுக்குள்ளே போட்டனால கான்சியஸ் இல்லாமல் இருந்தேன். இப்போ தான் உடனே உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன். அவர் தான் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு மிஷன் இருக்குது, அது முடியட்டும், அந்த ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன், இப்போ நீ வர வேணாம் அப்படின்னாரு. பட் இப்போ தான் தெரிஞ்சுது அந்த மிஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பட் உன் வீட்டுக்காருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு. ஸோ இதுக்கு மேலே நான் அங்கே இருக்கக்கூடாது, அதனால தான் இப்போ வந்தேன். நீ வேற அவர் மேலே கொலவரி இருக்கதான் கேள்விப்பட்டேன். என் இருக்கிறான ஒரே ஒரு உறவு நீ மட்டும்தான் சாரா. என் கண்ணால் பார்த்தேன் என்ன அவர் உன்னை அவர் ஷூட் பண்ணதை. அதனால தான் நான் அவர் தான் அவனை கொண்டுட்டாருன்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு அவர்கிட்ட சட்டை போட்டுட்டு இருந்தேன். அவர் சாகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், இதுக்கு நீ வரத்துக்கு முன்னாடி கூட நான் அப்படி நினைக்கலடி. என் புருஷன் எனக்கு வேணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். இல்லை இப்போது அந்த விருதெல்லாம் நான் விரும்பலடி, அதெல்லாம் இப்போ கிடச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என் வீட்டுக்காரர் வேணும், என் குழந்தைக்கு அப்பா வேணும், என் ஜேகே எனக்கு வேணும், என் தயாங்க எனக்கு வேணும். என்னால் அவனை விட்டு கொடுக்கவே முடியாது. ஜேகேவோ தயாங்கோ மாஃபியாவோ என் புருஷன் எனக்கு வேணும், எனக்கு அவன் வேணும் அப்படின்னு அதே திருப்பி சொல்லியிருக்கேன். ஓகே காம் டவுன், அவருக்கு ஒன்றும் ஆகாது, வந்துடுவார். எல்லாத்துக்கும் நல்லது நினச்சா அவருக்கு மட்டும் எப்படி கெட்டது நடக்கும்? அவர் கண்டிப்பாக வருவார். நாட்டுக்காக எவ்வளவோ போராடியிருக்கார், அவருக்கு எதுவும் ஆகாது, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் உங்களுக்கு சமாதானப்படுத்த. இப்போ உங்கள் மாமியார் சாரா அப்படின்னு பார்க்க, ஆண்டி நான் உயிரோட தான் இருக்கேன், அதான் சொன்னேன். இப்போது எதுவும் பேச முடியாதுமா, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்படி 4 யுகம் மாதிரி கழியுது. ஸோ ஜேகேக்கு 4 நாளும் ஆப்ரேஷன்லாம் நடந்து என்ன தான் வந்து அவனை மாற்றினாலும் ரூமு, அவனுக்கு இன்னும் கான்சியஸே வரல. ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு அவ்வளோ பயத்தில் இருக்கீங்க. ஸோ 4வது நாள் இந்த ராக்கெட் லான்ச் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து அவன் கண்ணு முழிக்க, நீங்கள் அவன் கண்ணு முழிச்சிட்டான்னு சொன்னதும் அவ்வளோ சந்தோஷமாக போக, அவனும் ராக்கெட் லான்ச் ஆச்சா, அது எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி தான் அப்போ கூட எந்திரிச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். இவன் ஒருத்தவன், இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் செம்ம காண்டில் நின்றுட்டுருக்க. ஜிமினோ வந்து, என்ன மேடம் வந்தது வராதமா மூக்கில் புகை விட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண. என்ன சார் உங்கள் ஆள் வந்துட்டாங்க, உங்களுக்கு ஜாலியாக இருக்குது, என் ஆள் நல்லா ஆகணும்ல அப்படின்னு நீங்களும் சொல்ல, அதான் எழுந்து உட்காண்டாரு. 4 நாள் ஏதோ 4 வருஷம் மாதிரி உங்களுக்கு போச்சு, பார்க்கறதுக்கே ஏதோ பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருந்தீங்க. இன்றைக்கி மேடம் கண்ணா அப்படி ஒரு பல்பெரியுது, பின்ன இருக்காதா? எவ்வளோ நாள் லவ். ஐயோ, அவன் இல்லைன்னா அந்த லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவன் இல்லாத கொஞ்சம் நேரம் தான் நான் ஃபீல் பண்ணேன், அவன் இல்லைன்னா நானும் செத்துருவேன்னு அப்படின்னு. நீங்கள் இங்கே ஜிம்மின்ட்ட அப்படியே பேசிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்க, ஜேகேவை அங்கே பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தான் அவங்கள பார்க்குறேன். 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்ருக்கா. ஜிமினோ நாங்களும் இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ ஜிமினை பார்த்து, மறுபடியும் என்னோட சண்டை போட போறியாடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்க, சாரி மச்சி அப்படின்னு ஜிமின் அப்படியே ஹக் பண்ண, டே வலிக்குது அப்படிங்கிறான். சாரிடா சாரி, தள்ளி போங்க அப்படின்னு. நீங்கள் தள்ள, பார்த்துமா ஓவராக இருக்குது மாமா அப்படின்னு இப்போ சாரா கூப்பிட, நீ வந்தாச்சா, உன்னை நான் அப்புறமா தான் வர சொன்னேன், இப்போ எதுக்கு வந்த அப்படி மாதிரி ஜெக்கி கேட்க, அட போங்க நீங்கள், என்னால் அங்கே இருக்கவே முடியல, நானும் எனக்கு நினைவு வந்ததுலேருந்து வரேன்னு சொல்லிடுறேன், உங்களால் தான் இத்தனை நாள் அங்கே இருந்ததே, இவ கொஞ்சம் விட்டால் உங்களை கொன்று இருப்பா. ஆனால் இப்போது சிஸ்டர் வந்தான்னு தெரிஞ்சதும் அந்த கண்ணில் கொலவெறியை காணோம் அப்படிங்க. அதெல்லாம் அவள் வர்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சு, ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, என்னால் உங்களை அப்படி கொண்டாட முடியுமா? எனக்கு உங்ககிட்ட பேச நிறைய இருக்குது, எல்லோரும் இருக்காங்களேன்னு அமைதியாக இருக்கேன், பேசுடி, என்ன பிரச்சனை, நீ பேசுகிறத கேட்கத்தானே நான் இருக்கேன், அதுக்கு தானே இப்படி உசுரை கையில் பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன், உன்னை விட்டு நான் எப்பவும் போகவே மாட்டேன்டி, நீ என்னை கொன்னாதான் அது நடக்கும் அப்படிங்கிறான். ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு வாய் பார்த்தா மற்றவங்களாம் சரி அவங்களுக்கு ப்ரைவசி கொடுத்து வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கிளம்ப. ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு பார்க்க, ஃப்ரைடே நல்லா இருக்கானா, அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ விசாரிக்கிறான்.
இந்த நிலமையில கூட அவனையும் விசாரிக்கிறான் அப்படின்ட்டு ஹீ இஸ் ஃபைன் மச்சான் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஆக்சுவலி ஜிமின் தயாங்க்கு வந்து அவனும் ஒரு இது ஃப்ரெண்டு தான். அவனும் வேறு ஒரு மிஷன் அப்போ அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஃப்ரைடே வந்து ஃப்ரெண்டாக இருப்பான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரைடேவை அனுப்பி வைக்க மூஞ்சி மாறி இருந்தனால ஃப்ரைடேக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் ஏதோ ஒரு பிணைப்பாக கூட இருக்கும். அதனால தான் ஜேகே பின்னாடியாக வளைஞ்சிட்டு இருந்திருப்பான் சிப்பில் கூட. அவனுக்கோ லாஸ்ட்டாக தான் தெரிய வந்திருக்கும் ஜேகேயும் தயாங்க வேறு யாரும் இல்லை, 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறதும் அவனுக்கு நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது தான் அவன் கடைசியாக அவனை மச்சான்னு கூப்பிட்டது. ஸோ அதெல்லாம் அப்படியே ஜேகே நினச்சிட்டு இன்னும் அவனும் என்னை மறக்கலை, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மாறாது எப்போவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஜிமினும். சரி நீ ரெஸ்ட் எடுத்து நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களாம் வெளியில் போகும். இப்போ திரும்பவும் 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. அப்படியே ஜேகேவை மெய் மறந்து பார்த்துட்டுருக்கா. ஜேகேவோ ஓய் அப்படிங்கிறான். அனுப்பக்கா என்ன மேடம் ஏதோ கேட்கணும் அப்படி இப்படின்ட்டீங்க, இப்போ என்னம்மா கன உலகத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறான். அது ஆமாம், அந்த ஃப்ரைடே பேட்ச்மேன் என் ஃப்ரெண்டு, எனக்கே ஞாபகம் வரமா தான் அவள் யாருன்னு தெரிஞ்சுது. ஓ அதான் 2 பேத்துக்குள்ளே அப்படி சிங்க் ஆச்சா? ஆனால் அவனுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு போல். ஆனால் சாரா விஷயம் ஏன் கிட்ட மறைச்சிங்க? சாரா உயிரோட கணக்கே சொல்லவே இல்லை. சாராவை ஏன் என்னை பார்க்க விடவே இல்லை நீங்கள், அதை ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க கத்தை. ஹே இப்படி எமோஷ்னல் ஆகுற, உன்னே சாரா உயிரோட இருக்கன்னு சொல்லியிருந்தா அப்போவே அவளை பார்க்குறேன்னு கிளம்பி போயிருப்பேன். நம்மளே ஆல்ரெடி தேடிட்டு இருந்துச்சு. ஸோ நீ எங்கே போனா கண்டிப்பாக சாரா உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிடும், அவளுக்கும் ஆபத்து. அதனால தான் நீ சொன்னால் கேட்குற ரகமா, சொன்னாலும் கேட்க மாட்டேன், அங்கே போகிறேன்னு பிடிவாதமாக நிற்பேன். அதனால தான் அவள் நல்லா ஆனதும் முன்னாடி கொண்டு நிறுத்தலான்னு நினச்சேன். அதை சொல்ல தான் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணேன், பட் இன்னும் அதுக்கு பிடி கொடுக்கல. அதனால தான். ஆமாம் இல்லை, நீங்கள் எப்போவுமே அதே தானே சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு தான் புரியல. அப்போது சாராவை நீங்கள் ஷூட் பண்ணலாம், ஷூட் பண்ணது யார்? நான் பார்த்தேனே, என் கண்ணால் பார்த்தேன். பார்த்தேடி கண்ணால் என்னத்தை பார்த்தேன்? நான் கன் வச்சுட்டு நின்றுட்டு பார்த்துருப்பேன். நான் நீன்னு நினச்சி அந்த பொண்ணை அப்படி பிடிச்சி வச்சுருந்தேன். அப்போ கூட எனக்கு தெரிஞ்சதுடி, எனக்கு தெரியாதடி அவளோட வாசமும் அடுத்தவங்களோட வாசமும். அது மட்டும் இல்லை, அந்த கண் அதை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பாக அது நீ இல்லைன்னு. அப்போ தான் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, இது அவ்வளோ மாதிரியே இருக்கா இன்னொருத்தி அப்படின்னு. அப்போ நீ எங்கே போன? அதுதான் என் மண்டையில் ஓடிச்சு. இன்னும் யாரும் எதுவும் பண்ணிட்டாங்களா? நீ எங்கே இருக்க அப்படின்னு நான் நினச்சிட்டு யோசனையில் இருந்த நேரம் தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். அந்த நேரத்தில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. நீ அதை தான் பார்த்துட்டு நான் ஷூட் பண்ண நினச்சேன். நீங்கள் ஷூட் பண்ணலாம்? அப்போ ஷூட் பண்ணது யார் உங்களுக்கு? அப்போ தெரியும்ல யார் ஷூட் பண்ணா சொல்லுங்கள். ஷூட் பண்ணவே இப்போ உயிரோடையே இல்லை, தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போகிற? வாட் யார்? வேற யார்? எங்கள் அப்பந்தான் தான் பழி தீத்துட்டியே. ஆமாம், நீங்கள் யாரும் கவனிக்கலை, அந்த ஆள் தான் ஷூட் பண்ணது. அந்த ஆள் எங்கள் அப்பங்கிறதே என்னால் நம்ப முடியல. அப்போ இங்கே இருக்கிறவர் எனக்கு அப்பான்னு சொல்லி எங்கள் அம்மா ஏன் வளர்க்கணும்? என் கதையே பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. ஆக்சுவலி ஜேகே நீங்கள் ஷூட் பண்ணதும் எங்கள் அப்பாவை கொண்டுட்டாலாம் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். அவள் தங்கச்சியை கொல்ல நினச்சவனை அவர் ரிவெஞ்ச் எடுத்துட்டா அப்படி தான் நினச்சி பார்த்துருப்பான். அவங்களுக்கு தான் அது புரியல. ஆக்சுவலி அங்கே நடந்தது அதே தான். அவன் ஷூட் பண்ணியிருக்கவே மாட்டான். ஷூட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு ஃபேஸ் எப்படி ஒன்றா இருக்குது, நீங்கள் இல்லைன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட அவனால் அந்த முகத்தை ஷூட் பண்ண முடியல. எப்படி என்னால் அவளை கொல்ல முடியும் அப்படி தான் அவன் நின்றுட்டு இருந்திருப்பான். பட் ட்ரிகர் பண்ணது பின்னாடியிலேருந்து அவங்க அப்பா. ஸோ அவர் தான் அவளை கரெக்டாக ஷூட் பண்ணியிருப்பார். அவருக்கு இவளால் தான் இவ்வளோ பிரச்சனையும். இனி இவன் இங்கே இருந்தான்னா கண்டிப்பாக இவன் ஒழுங்காக இருக்க மாட்டான். இவ்வளோ நாள் நம்ம பண்ண எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இவன் நம்ம கூட இருக்கணும்னா இவளை போடணும் அப்படின்ட்டு தான் அவனை ஷூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவன் ஷூட் பண்ண போகிறதில்லன்னு தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது, இவன் காதல் கன்றாவின்னு திரும்பவும் அவள் பின்னாடி போயிடுவான். அதனால் இவனை நம்பி வேலைக்காகாது அப்படின்னு அவர் ஷூட் பண்ணியிருப்பார். ஸோ அது அங்கேருந்து யாருக்கும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஜேகேக்கு கண்ணு இருந்தானா அவன் தான் ஷூட் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிப்பான். ஆனால் இது ஜேகேக்கு தெரியும்ல, அவன் ஷூட்டே பண்ணாத போது எப்படி ஷூட்டாக இருக்கும். ஸோ அவனோட நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிட்டான் அது யார் அப்படிங்கிறது. அவங்க அப்பாங்கிறத அவன் தெரிஞ்சுதான் அவன் பேசாமல் இருந்திருப்பான். அது மட்டும் இல்லை, அவன் அடுத்த நிமிஷமே அவளை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிருப்பான். கடலில் தூக்கி போட்டதுமே அவன் பேஸ்மெண்ட்டுக்கு போய்
அங்கேருந்து அவளை காப்பாற்ற சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அந்த கப்பலுக்கு திருப்பி கொண்டு வராமையே அவன் வேற ஒரு போட் மூலமாக அவளை வெளியில் கொண்டு போயிருப்பான். இவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவளையும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு போய் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதே இடத்துல தான் சாராவையும் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ யாருக்காவது தெரிஞ்சால் பிரச்சனை வரும்னு தான் அவன் மறுபடியும் கடைசியாக ஒரு இடத்துக்கு போயிருப்பான். அந்த இடம் மாதிரி வச்சது கூட சாராவுக்காக தான் அவன் அங்கே போனதே. போய் அவனும் அங்கே ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சாராவை பத்திரமா பார்த்துக்க, நான் வர வரைக்கும் அவளை எங்கேயும் அனுப்பக்கூடாது, நான் சொல்லும் போது தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். சாராவுக்கு கான்ஷியஸ் வந்ததும் கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட சாரா கிட்ட, கொஞ்சம் அவசரப்படாமல் இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நானே உன்னை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்சம் அது வரைக்கும் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் சாராவோ சரி அப்படின்னு சொல்லியிருப்பா. பிகாஸ் அவனுக்கு கல்யாணம் அவங்க 2 பேத்துக்கும் ஆனதுக்கப்புறம் தான் அவளுக்கு கான்சியஸே வந்திருக்கும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவளுக்கு கான்சியஸ் வந்திருக்கு. அதனால தான் அவன் அவங்க அப்பனை பிடிச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரலாம், இந்த மிஷன் முடிஞ்சதும் வரலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். அதுக்குள்ளே மிஷன் முடியறதுக்குள்ளே இவனுக்கு இப்படி ஆனதுனால ஹாஸ்பிட்டல் படுத்த. ஸோ இந்த கதையெல்லாம் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஆச்சரியமா அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா இதில் குற்றவாளி நீங்கள் தான் அவனை தப்பாக நினச்சிருக்கீங்களே தவிர அவன் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறது. ஒவ்வொரு டைமும் செய்யாத தப்புக்காக அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம். அதுவும் அவனை பிடிச்சி வச்சு நீங்கள் டார்ச்சர் பண்ணதான் நினைக்க உங்களுக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவன் உயிர் போகிற நிலையில கூட மக்களை காப்பாற்றணும்னு நினச்சிருக்கான். ஆனால் நான் என்ன பண்ணேன், என் ஒரு தங்கச்சி அவள் உயிருக்காக இவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் நினைக்க அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் ஹே ஹேண்டி ஹனி அப்படின்னு கூப்பிட்றான். ஐம் சாரி ஜேகே, நான் எந்த உண்மையும் தெரிஞ்சுக்காமல் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே பேபி, நீ தானே, உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்கள் தலையை அப்படியே தடவி விட இப்படியே அவனுக்கு கொஞ்சம் நாள் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரியாக அலையிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இப்போ ஜேகேக்கு எல்லாம் தெரியும்ல, அவனோட அப்பா யாருன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ இதை பற்றி எதுவும் அவன் கேட்டுருவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் அவங்க அலைஞ்சிட்ருக்கா. இது உங்களுக்கும் நல்லாவே தெரியுது. அவங்க ஏன் இப்படி அலையிறாங்க, இவங்க கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வரலாமா அப்படிங்க. வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அத்தை, நீங்கள் எதையோ நினச்சி ரொம்ப குழப்பிக்கிறீங்க. உங்கள் பையன் ரொம்ப நல்லவன், அவன் மெச்சூர்ட், உங்ககிட்ட தேவையில்லாத கொஷின் பண்ணி உங்களுக்கு எப்போவுமே சங்கடப்படுத்த மாட்டான், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜேகே கையில் ஒரு ரிங் போட்டு விட்டுருந்துருப்பாங்களே. ஸோ அந்த ரிங் அவன் எப்போயோ கழட்டி வச்சிட்டான். ஸோ அதை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அவங்கக்கிட்ட, இந்தாங்க அப்படின்னு நீட்ட. இப்போ அதை வாங்கி அப்படியே அவங்க பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் எனக்கு வேல்யூவே இல்லை அப்படின்ட்டு, சில காதல் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும், உங்களோடது மாதிரி சில காதல் சேரவே கூடாது, என்னோடது மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை அப்படியே ஜன்னல் வழியாக தூக்கி விசிறிடுறாங்க. நீங்களோ அவங்கள பார்த்துட்டு, எனக்கு புரியுது, நானும் உங்களை மாதிரி தான் அங்கே போனேன், ஆனால் என் பையன் நல்லவன், எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அவருக்கே தெரியாத ஒரு விஷயம் எனக்கு அப்போ போனதுமே அவர் தயங்தான் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் என்னால் அப்படி அவரோட இருக்க முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணியிருப்பேனா தெரியல. எனக்கும் ஏதோ உள் மனசு உந்ததலோட தான் அவரோட நான் நெருங்கினது எல்லாமே. ஆனால் நல்ல வேலை, எனக்கு உங்களை மாதிரி ஒரு முடிவு வராமல் நல்லதாக வந்தது, சந்தோஷம்தான். ஏன்னா உங்கள் பையன் ரொம்ப நல்லவர். நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க, முடிஞ்சு போச்சு, உங்களோட லைஃப் நல்லபடியாக இருந்ததுக்கு காரணம் அப்படின்னு அந்த ஃபோட்டோ பார்த்து, இவர் தான் உங்கள் ஹஸ்பண்ட் நினைக்கிறீங்க, அவர் மட்டும்தான் எப்போவுமே உங்களுக்கு ஹஸ்பண்டாக இருப்பார். இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் நினச்சி கஷ்டப்படாதீங்க, அவர் முன்னாடி வந்து நிற்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அதுவே அவருக்கு சங்கடப்படுத்தும். ஸோ 2 பேரும் எப்பவும் போல் சந்தோஷமாக மனசு விட்டு பேசிக்கோங்க, அதுதான் நல்லது. எவ்வளவோ அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நானே புரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட சூழ்நிலையை உங்கள் பையன் புரிஞ்சுக்க மாட்டாரா என்ன, அதனால் நீங்கள் தேவையில்லாத குற்ற உணர்ச்சியில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு இது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க மனசார இப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் உங்களுக்கு அப்படியே காம்டவுன் பண்ணிட்டு, சரி வர அத்தை, அவனை நல்லா பார்த்துக்கோமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரீங்க. இங்கே ஜேகே அப்போ தான் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே படுக்கிறான். ஸோ அவனுக்கும் உடம்புலலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்டிச்சஸ் இதெல்லாம் போட்டிருக்கு. அப்படி இருந்தும் அடங்குறதில்ல. ஸோ அவன் வந்துட்டு வீட்டில் இருந்துகிட்டே சில பல கேஸை பற்றி பேசிகிட்டு வந்து தான் உட்காந்துருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அடங்கவே மாட்டேல நீ அப்படிங்கிறீங்க. வாட் அப்படிங்கிறான். என்ன வாட்டு, படுக்க வேண்டியதானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே, எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கணுமா சாருக்கு, ஏதாவது கேஸை நோண்டிக்கிட்டே இருக்கணுமா. ஹே என்னடி, நீங்கள் போலீஸ் தானே, போலீஸாக இருந்தாலும் போலீஸ்காரன் பொண்டாட்டி, அது மட்டும் இல்லை ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போகிறேன், நானும் பொம்பளை தான் சார், அப்பப்போ சொல்லுமா மறந்துடுது அப்படின்ட்டு. அப்போ அப்படியே ஜேகே, பேபி ஹனி, ரொம்ப நாள் ஆச்சு,
ஹலோ சார், உங்கள் உடம்பெல்லாம் பார்த்தீங்களா, எல்லா பக்கமும் தையல் போட்டு வச்சுருக்கு. இதெல்லாம் குணமாக்கிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நோ டச்சிங், நோ கிஸ்ஸிங். ஹே, இதெல்லாம் ரொம்ப போங்கடி. அதுதான் மேட்ரு தான் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஹக்கு கிஸ்ஸு அதெல்லாம் அவைலபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இழுக்க, ஹே அப்படின்னு சொல்ல அவனும் ஹனி ரொம்ப ஏங்கி போயிருக்கேன்டி, உன் தங்கச்சி வந்தது கூட நீ ட்ரீட் வைக்கல. வாட் ட்ரீட்டா அப்படிங்கிறீங்க? என்ன இப்படி என்ன காய விட்டால் நான் என்னடி பண்ணுவேன்? சார், உங்களுக்கு தான் புல்லட்டு உள்ளே போய் இறங்கியிருக்கு. 2 பக்கமும் கிழிச்சு தையல் போட்டிருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக காயத்தை வச்சுட்டு கொழுப்பை பற்றியா அப்படிங்கிறீங்க? அதெல்லாம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஜஸ்ட் ஹக் கிஸ் ப்ளீஸ் பேபி அப்படின்னு உங்களை எடுத்து அப்படியே கிஸ் பண்ணேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் நல்லா டீப் கிஸ்ஸில் அப்படியே தூங்கி போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே அவனுக்கும் செக்கப், உங்களுக்கும் செக்கப். ஸோ அப்படியே 2 பேர் கிளம்பி மோம் அப்படின்னு அவனும் நீங்கள் அத்தை அப்படிங்க ஏமா அப்படின்னு வராங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் செக்கப் போயிட்டு வந்துடும். சரி, பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ கிளம்புறீங்க. கிளம்பி செக்கப்லாம் முடிச்சுட்டு அவனுக்கும் இப்போ ஹெல்த் ஓகே அப்படின்ட்டு, உங்களுக்கும் பேபிலாம் நல்லா இருக்கு மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி செக்கப் முடிச்சதும் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய் 2 பேரும் இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்க அங்கே எல்லாம் லவ்வர்ஸாக உட்காந்துட்ருக்காங்க. அதுவும் ஒரு ஜூஸை 2 ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு இருக்க. அப்படியே நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க. ஜேகேஓ என்னத்தை இவன் இப்படி வெறிக்க பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். அவனும் பார்த்துட்டு என்ன பேபி உனக்கு இந்த மாதிரி பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சீ அப்படிங்கிறீங்க. எது ஜியா? அது எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது. சீ ஏன் தனித்தனியாக ஜூஸ் வாங்கி கொடுத்தா குடிக்க முடியாதா என்ன? இப்படி தான் குடிக்கணுமோ அப்படின்னு நீங்கள் சொல்ல, அடிப்பொடி ரசனை கேட்டவள, ஹானி உனக்கு கொஞ்சமாவது ரசனை இருக்காடி, பாரு எப்படி தப்பு பண்ணிட்டடி. தனித்தனியாக ஜூஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு நானும் ஒரே ஜூஸை ஆர்டர் பண்ணி ஆளுக்கு பாதி குடிச்சிருக்கலாம். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, பப்ளிக்கில் கன்றாவியாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கீங்க. சாரா கையை பிடிச்சிட்டே உள்ளே வந்தாச்சு மீனோ. என்ன சார் பப்ளிக்கில் ரொமான்ஸா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்து கேட்க, எங்கடா பண்ண விடுறீங்க, அதான் வண்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அப்படியே சாரா சிஸ்டர் அக்கா அப்படின்னு, செக்கப்லாம் முடிஞ்சா? எப்போ டெலிவரி? இன்னும் 1 or 2 வீக்ஸில் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போது வளகாப்பெலாம் போடுற ஐடியா இல்லையா அப்படின்னு ஜிமின் கேட்க, அடுத்தது அதுதான். சரி, நீங்கள் இப்போ நல்ல செய்தி சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஜேகே கேட்க, அதுக்காக தானே வந்தோம். என்கிட்ட சொல்லவே இல்லை. ஐயோடா, மேடம் மட்டும் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சுங்களா அப்படின்னு சாரா கேட்க, என் சுச்சுவேஷன் வேறடி, நான் அக்கான்னு ஒருத்தி இருக்கதே மறந்துட்டல. ரொம்ப உடனே பாச போராட்டத்தை ஆரம்பிச்சிடாது. நான் ஒன்றும் இப்போ எதுவும் பண்ணல. ஜஸ்ட் எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் டேட்டு சிவனப்பா ஒரு டேட் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டேட்டில் பண்ணிடலாமான்னு உன்கிட்ட கேட்க தான் வந்தேன். என்கிட்ட சஜஷன் தான் கேட்க வந்திருக்க. நீ அப்போ என்கிட்ட ஆரம்பிக்காதடி. நீ தான் எனக்கு எல்லாமே, அம்மா அப்பா அக்கா எல்லாமே. நீ இல்லாமல் எதுவுமே நடக்காதடி அப்படின்னு சாரா ஹக் பண்ணிக்கா. உடனே எமோஷனல் ட்ராமா ஆரம்பிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு ஜிமினு ஜேகே கோரஸை சொல்ல, ஹட்டிங்கம்மா அவனுங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாறிக்க. சரி அப்புறம் என்னம்மா, இவளுக்கும் மேரேஜு உனக்கும் வளகாப்பு ஜாம்னு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரைடே வரான். நீ நல்லா இருக்கியா அப்படின்னு நீங்கள் ஃப்ரைடே பார்க்க, நல்லா இருக்கேன். அவனை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு அண்ணன் ஃபீலிங் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜேகேக்காக உயிரவே கொடுக்க துணிஞ்சவன் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் அவன் மேலே பாசமாக்குது. அவனும் வந்துட்டு சரி என்னமோ ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்கேன் போல, நீயும் என் ஃபேமிலி தான், வாடா ஓரா பண்ணாமல் அப்படின்னு ஜிமின் பிடிச்சி எடுக்க. என்ன மச்சான்ஸ் என்ன தான் இப்போ முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஃப்ரைடே கேட்க, வேற என்ன, எனக்கு கல்யாணம் அவனுக்கு வளகாப்பு. அவனுக்கு வளகாப்பா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே கலாய்க்க. டேய் பொண்டாட்டிக்கடா ஊரா பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படா மச்சான் மிங்கிளாக போகிற, எப்போவுமே சிங்கிளாக சுற்றிட்டு இருக்க. அதுக்கு தான் நமக்கு ஒன்றும் ஃப்ரிகர் அமைய மாட்டேங்குது, அமையும் போது பிடிச்சி போட்டுருவான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் ஜாலியாக அங்கே பேசிவிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு விட்டு பேசி இப்போ வீட்டில் வந்ததுமே ஜேகே, இன்னும் ஒரு 1 or 2 வீக்கில் அவளுக்கு டெலிவரி ஆகிருங்கிறாங்க. ஸோ சீக்கிரமே அவளுக்கு வளகாப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானும் இதை பற்றி தான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சிருந்தேன். நிறைய பிரச்சனைகள் 1 by 1 வந்ததுனால இதை பேச முடியல. ஆமாப்பா, நல்லா கிராண்டாக பண்ணணும். கல்யாணத்தை தான் சிம்பிளாக பண்ணிட்டோம். ஸோ இதை நல்லா எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும். இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆமாம்மா, நரகாசுரனை தான் அழிச்சாச்சு அப்படின்னு ஜேகே சொல்ல, கரெக்ட் அப்படிங்கிறாங்க அவங்களும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்க. என்னம்மா அப்படியே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லாத வளகாப்பெல்லாம் தேவையான்னு யோசிச்சேன். எம்மாடியே இப்படியே சொல்லிகிட்டு இருக்காத, அதெல்லாம் பண்ணணும். நீ மாடர்ன் மங்கையாக இருக்கலாம், பட் எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் சிரிச்சிட்டு ஏதோ பண்ணுங்க அப்படின்னு விட்டுறீங்க. நீங்கள் ரூம்குள்ளே போனோம். அடுத்த நிமிஷம் ஜேகே அப்படியே வந்து உங்களை பின்னாடிலேருந்து ஹக் பண்ண, அப்படிங்கிறீங்க. டாக்டர்கிட்ட கேட்டாச்சுடி ஹானி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா.
அதுக்கு அதுக்கு ரொம்ப நாளாக ஏங்கி போயிருக்கேன்டி. தள்ளி போங்க உங்களுக்கு. அது சொல்லாத. எனக்கு எல்லாம் இப்போ ஓகே. தையெல்லாம் பிரிச்சாச்சு, நல்லா இருக்கேன். அதெல்லாம் பண்ணலாமா, பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறான். அதுக்கு எனக்கு இன்னும் 2 வீக்ஸில் டெலிவரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நகரிங்க. ஹானி, இந்த மாதிரி டயத்தில் தாண்டி அப்படி இருக்கணும். அப்போ தான் உனக்கு அழகா டெலிவரி ஆகும் தெரியுமா. இந்த மாதிரி டயத்தில் அப்படி அப்படி இருந்தால் தான் உனக்கு நார்மல் டெலிவரி ஆகும். உனக்கு நார்மல் டெலிவரி வேணும்ல. யார் சொன்னா? நான்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் போல பெற்றுக்க மாட்டேன். நான் சரி வாயிலடி கொன்று ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் மெதுவாக பூ போல் படுக்க வைக்க. ஜிகே வேணாம், எனக்கு வேணுமே. நோ ஜிகே அப்படின்னு உங்கள் காலை பிடிச்சி அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு அப்படியே மேலே வரான். நீங்கள் அவனே பார்த்துருக்க. உன் கால்லேருந்து கிஸ் பண்ணி உன் லிப்புக்கு வரதுக்கு எத்தனை கிஸ்ன்னு சொல்லு அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு ஒவ்வொரு கிஸ்ஸாக பண்ணா உங்களுக்கு அப்படியே கூச்சமாக இருக்கு. நீங்கள் அப்படியே நெலியா அப்படியே கிஸ் பண்ணிட்டேன். உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 70 கிஸ்ஸஸ் கொடுத்தா தான் உன் கால்லேருந்து லெப் வரைக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லெப்பில் அப்படியே டீப் கிஸ் கொடுத்து அப்படி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ண. இப்போது அப்படி நீங்களும் சேக்கே அப்படின்னு மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனும் ஹனி ஹனி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு வலிக்காமல் பேபிக்கு அது ஆயிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ணுறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் ரொம்ப நேரம் ஒன்றா இருந்தது. லவ் மேக்கிங் முடிஞ்சு அப்படியே நீங்கள் அவனை ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்கீங்க. சிக்கன் உங்களை அப்படியே ஹக் பண்ணி உங்கள் தலையை அப்படியே தடவி விட்டுட்டு ஹனி நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா, சாரிடி அப்படிங்கிறான். நான் தான் அப்படி நீங்கள் சொல்ல. இல்லை, அந்த ஷிப்பில் வச்சு உன்னை ரொம்ப ஓவராக பேசிட்டல்ல, ரியலி சாரிடி. எனக்கு உன்னை பார்க்க போலாம் தோணும் இவன் நம்மளோடது அப்படின்னு. ஆனாலும் அப்போ நான் மாஃபியால, அதனால் யாரையும் கிட்ட வச்சுக்க முடியல. எங்கள் அப்பா வேற எனக்கு விபூதி அடித்து கண்டத்தையும் சொல்லிவிட்டானா. ஸோ அதனால தாண்டி சாரி ஹனி, அப்போல்லாம் நான் பேசியிருக்கவே கூடாது அப்படிங்கிறான். பரவாயில்ல, நான் தான் சாரா இறந்துட்டான்னு நினச்சி அதுக்கு காரணம் நீங்கள் தானே. உங்களை ரொம்பவும் மோசமாக ட்ரீட் பண்ணிட்டேன். அப்படி பார்த்தா நானும் உங்ககிட்ட அப்பெல்லாம் நடந்திருக்கக்கூடாது. ஐம் சாரி அப்படிங்கிறீங்க. இப்படியே சாரி கேட்டுட்டு இருந்தா அப்படி அப்படின்னு பார்க்க ஒன்ஸ் மார் போகலாமா அப்படிங்கிறான். அப்படின்னு தள்ள அவனை விடாமல் மறுபடியும் உங்ககிட்ட அப்படியே லவ் மேக்கிங் பண்ண. இப்படியே அவங்களோட அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டேவே அவங்க அம்மா சொன்ன மாதிரி உடனே வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே வளகாப்புக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அப்படியே கிராண்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு வர ஜெகே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குடி அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் வளகாப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாரா ஜிமின் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வலையெல்லாம் போட்டுவிட்டு வாழ்க்கைலாம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் உனக்கு இப்போ கல்யாணம் அப்படின்னு உங்கள் அத்தை கேட்க சாராவோ அது டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இன்னும் 1 வீக்கில். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கும் இப்போ தான் அப்படியே சாராவை பிடிச்சிட்டு நீ செத்துட்டேன்னு எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமாடி. அடேங்கப்பா, ஃபீல் பண்ணுவதை எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போனீங்களோ? உங்களோட விஷயம் தெரிஞ்சு உங்ககிட்ட இதை நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சாரா சொல்ல. ஆத்தி இதை யார் போட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஜேகேவோ அப்படியே ஏண்டா டே எனக்கு ஆப்பு வைக்க பார்த்தா எப்படி வச்சேன் பார்த்தியா அப்படிங்கிறான். அட பாவி, இது உன் வேலை தானே அப்படின்னு. சாரா அதெல்லாம் இல்லடி, அவன் சொன்னதை நம்பாத. அப்போ அக்கா அவன் மேலே கோமா இருந்தா குழந்தைய வச்சுட்டு தனியாக இருப்பாளேன்னு. அப்போ இந்த உலகத்தில் யாராவது குழந்தைய வச்சுட்டு தனியாக இருந்தால் எல்லாத்துக்கும் வாழ்க்கை கொடுக்க கிளம்பிருக்கல சார். ஆமாம்ல, இதை நான் யோசிக்கவே இல்லை. அப்படின்னா யாருக்காவது போய் வாழ்க்கை கொடுங்க, நான் ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சாரா ஐயோ நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்தில் ஏன்டா குண்டு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை மண்டையிலே ஒரு கொட்டு கொடிக்கிட்டு ஜிமின் ஓட ஜேகேவை அடிங்க அப்படின்னு அவனை துரத்த போக நீங்கள் அவக்காய் போச்சு எங்கே போகிறீங்க, எதுக்கு இப்படி அவங்க கூட கோத்து விட்டீங்க? அவன் மட்டும் சும்மா எப்போ பார்த்தாலும் உன் பின்னாடி சுற்றி என்னை எவ்வளோ இரிட்டேட் பண்ணான். அதான் கொஞ்ச நேரம் அவனும் வாங்கட்டும். இங்கே சாராவை அப்படியே முறுக்கிட்டு போக அட்டியே இப்போ தான் கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு, அதுக்குள்ளே எங்கிட்டையும் முறுக்கிட்டு வர. எனக்கு இப்போ தானே தெரிஞ்சுது நீங்கள் இப்படி ஒரு வேலை பார்த்தது. ஐயோ இந்த படுபாவி எப்போ கொளுத்தி போட்டிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு சாரா, நீ தான் என் மனசில் இருக்க, நீ தான் எப்போவுமே இருப்ப, வேறு யாருக்கும் இடம் இல்லை. அது உன் அக்காவுக்கு ஒரு ஹெல்ப்பாக மட்டும் தாண்டி பண்ணிச்சேன், அதுவும் உனக்காக, உன் மேலே வச்சிருந்த லவ்வுக்காக. புரிஞ்சுக்கோடி, நீ இல்லாமல் நான் சாகலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே சாரா திரும்பி அப்படியே கடன்னு ஓடி வந்தவனை ஹக் பண்ணிட்டு தெரியும் அக்கா சொன்னான், ஏன் அப்படி முட்டாள்தனமாக பண்ணீங்க? பின்ன நீ இல்லாத இந்த லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியடி.
எல்லாமே என்னால் இருக்க முடியாதுடி. பைத்தியம், 2 பேருமே பைத்தியம். நான் எல்லாத்தையும் சர்வே பண்ணணும். நீங்களும் சரி அக்காவும் சரி பைத்தியக்காரத்தனம் பண்ண பார்த்துருக்கீங்க. நல்ல வேலை யாருக்கு எதுவும் ஆகலை. நீங்கள் 2 பேர் செத்து நான் உயிரோடு வந்து நின்றுதா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் உயிர் பொழிச்சதே வேஸ்ட் ஆகிருக்காது அப்படிங்கிற மாதிரி அவகத்தை. ஜிமினுக்கும் அப்போ தான் புரியுது அவன் பண்ண தப்பு. யாருக்கு தெரியும்? இந்த குறுக்கு போய் இன்னும் சொல்லவே இல்லைடி. சாரிடி அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே சாரி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினோ அப்படியே அவள் லிப்பில் கிஸ் பண்ண, சரவும் பேக் கிஸ் பண்ணா. 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை அப்படி செக்க பார்த்துட்டு ஏய் கிஸ் பண்ணிக்கிறாங்கடி அப்படிங்கிறான். ஆமாம் சார் பண்ணதே இல்லைல்ல, அவங்க பண்ணுறத தான் ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கலாய்க்கிறீங்க. ஆனால் பேபி என்ன ஒரு மார்க்கமாக கூப்பிட்றீங்க? அங்கே கிஸ் பண்ணதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி மூடாக இருக்குது. அதுக்கு மூடிக்கிட்டு படுங்க அங்கிட்டு அப்படி சொல்லி நீங்கள் நகர்ந்து ஓட பார்க்க. ஆனால் ஹனி ப்ளீஸ் டி. ஐயோ நேற்று தான் விடிய வச்சு பண்ணீங்க, இன்னும் என்ன நகருங்க. இந்த மட்டத்தில் சும்மா அப்படி இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லை வாடி அப்படின்னு அங்கேருந்து ஓட பார்க்குறீங்க. அவனும் விடாமல் அப்படியே உங்களை அழகாக தூக்கிட்டு நோ வே என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக என்னால் முடியவே முடியாது இந்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லி உங்களோட நெத்தியில் அப்படியே அவன் நெத்தி முட்டை நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு நானும் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. இப்போ அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் வீட்டில் படுந்துவோ படுக்க வைக்கிறான். வேணாம் அப்படிங்கிறேன், எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு வந்தவன் உங்கள் மேலே அப்படியே படாமல் படுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணா. நீங்களும் இவ்வளோ நேரம் வேணான்னு சொன்ன வாய் இப்போ அவனை பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 5 years ஆஃப்டர் ஜிமினோ அவனோட 2 ட்வின் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு உள்ளே வரான். அவனுக்கு 2மே பொண்ணு, 4 வயசு பொண்ணுங்க. 2 பேர்த்து கூட்டிகிட்டு அண்ணா இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்டுகிட்டே 2 குட்டீஸும் உள்ளே வருது. வாட தங்கம் அப்படின்னு அவங்க ஜேகே அம்மா தூக்கி கொஞ்சிட்டு தோ அண்ணாஸ் 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. உங்கள் பசங்க 2 பேர்த்துக்கும் 5 வயசு, உங்களுக்கு 2 ட்வின் பாய்ஸு. ஸோ 2 பேரும் குட்டிக்கு செல்லம் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு. எங்கே குட்டி பாப்பா காணோம்? குட்டி பாப்பா இப்போ தான் பால் குடிச்சு தொட்டியில் தூங்கிட்டுருக்கா, நான் பார்க்கணும் அப்படின்னு 2 சொல்ல ஜிமினோ பார்க்கணுமா, எந்நேரம் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல அப்படின்ட்டு ஜேகே அப்படின்னு கதவை தட்ட ஜேகேவோ இங்கே இருட்டி கத்தாத அப்படின்னு சொல்லியிருக்கான். பின்ன ஒழுங்காக எடுத்து கொடுத்துரு, எங்கே உருவி போட்ட அப்படின்னு நீங்கள் கத்திட்டுருக்கீங்க. இருடி தேடிட்டுருக்கல அப்போலேருந்து இதாங்க சொல்கிறீங்க, எங்கே போட்டிங்க? நைட்டில் கண்ணு மண்ணு தெரியாமல் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து பிச்சு போட வேண்டியது, இப்போது ஒழுங்காக எடுத்து கொடுக்கலாம் அவ்வளோதான் கொண்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டிகிட்ருக்கீங்க. அவனும் இருடி இங்கே தான் எங்கேயாவது கிடக்கும் அப்படின்னு சொல்லி வேறு ஒன்றும் இல்லை, அவங்க பாவாடையும் நாடாவையும் தனியாக அவன் பாட்டுக்கு அவசரத்தில் இழுத்து போட்டு அந்த நைட்டில் எங்கே கிடக்குன்னு தேடி பிடிச்சி இப்போ நாடாவை இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்க யாரோ கதை தட்டாங்க போய் பாருங்க அப்படிங்கிறீங்க. அவனும் கதை தப்பா ஏய் வெயிட் நான் எந்த கோலத்தில் இருக்க நீ பாட்டுக்கு வர? ஆமாம் இல்லை ஹனி அப்படின்னு கிட்ட வர சாவ் அடிச்சிடுவேன், நைட்லாம் படுத்துனது பத்தலாம் ஒழுங்காக ஓடிடுங்க அப்படின்னு திட்டிட்டு நீங்கள் இப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே குளிக்கிறதுக்குள்ளே போயிடுறீங்க. இப்போ கதவை ஜேகே திறக்க இந்த பக்கத்துலேருந்து பார்த்த ஜிமினுக்கோ சிரிப்பு தாங்கலை. அவன் நின்ன கோலம் அப்படி மச்சான் கோலம் இது இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இப்போ எதுக்கிட்ட காலங்கத்தில் வந்து கதவை தட்டிட்டுருக்கா? டே என் பொண்ணுங்க உன் பொண்ணை பார்க்கணுமா? அதான் ஓ சாரி குட்டீஸ் வாங்க இதோ குட்டி தூங்குறா பாருங்க அப்படின்னு. நல்ல வேலை உங்கள் பொண்ணு தூங்கிட்டுருக்கு, அதான் இவர் அல்சாட்டியாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ 2 குட்டீஸும் வந்து அப்படியே கொஞ்சிட்டு உங்கள் பசங்களும் வந்து கொஞ்சம் டேடி அப்போ நீங்களும் இன்றைக்கும் வந்து எங்களை விட மாட்டீங்களா ஸ்கூலுக்கு அப்படின்னு அவனுங்க கேட்க அதை டேடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலைடா, அதான் நைட்டெல்லாம் கண்ணு முடித்தேன். ஜிமினோ இன்னுமா மச்சான் இம்பார்ட்டன்ட் ஒர்க் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ மூட்டு கிளம்புறியா? சார் எதுவும் பார்க்கல, ஹெவி டியூட்டி பார்த்து தானே மறுபடியும் லோடு ஏற்றிருக்கீங்க. ஹே எனக்கு முன்னாடி நீ தாண்டா கொடுத்துருக்க, இங்கே குழந்தைங்களுக்குலாம் லேட் ஆகுது அப்படின்னா ஜேகே அம்மா கத்த இதோ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமினோ சரி நீ கிளம்பி அங்கேயாவது வந்து சேரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் நேராச்சு நம்ம போகலாம், இன்னும் நாளைக்கு உங்கள் டேடி உங்களை கூட்டிகிட்டு போவார், இன்றைக்கி என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை நாளையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே ஜேகேவோ தன்னோட தூங்குற குட்டி குழந்தைய அப்படியே காலை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அவனும் இன்னொரு ரெஸ்ட் ரூம்குள்ளே ரெடி ஆக்கிறதுக்கு கிளம்பி போயிடறான். நீங்கள் இப்போ வெளியில் வந்து அப்படியே உங்களோட யூனிஃபார்மை மாட்டிட்டு வரீங்க. ஆக்சுவலி நீங்களும் வந்துட்டு உங்கள் ஜாபில் சேர்ந்துட்டீங்க. ஸோ பேபியை அவங்க மாமியார் தான் பார்த்துக்குறாங்க. இந்த ஜேகேவும் அவன் யூனிஃபார்மில் அப்படியே ரெடி ஆகி வந்துட்டு பேபியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே இந்த சாப்பிடாம கிளம்புறீங்க. ஹே சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவங்க கத்த இல்லை டைம் ஆச்சு டியூட்டிக்கு அப்படின்னு 2 பேரும் ஓடிடுறீங்க. 2 பேரும் ஜீப்லேருந்து இறங்கி உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற அக்யூஸ் கூட அவங்கள பேனு சைட் அடிக்கா. ஜேகே செம்ம காண்டாகுது. இவனுங்க என்ன கேஸ் அப்படின்னு கேட்கா. சாதாரண திருட்டு கேஸ் தான் சார் அப்படின்னு சொன்னதும் அவனுங்களை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி லாக்கப்பில் விட்டு சும்மா உரி இருக்கேன். அவங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. நீங்கள் சிரிச்சுட்டு ஜேகேவா அவனுங்களை அடித்து பின்னி எடுத்துகிட்டு வெளியே வந்து உள்ளே வாங்க அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு அப்படியே போகிறான். நீங்கள் அவன் பின்னாடியே போகிறீங்க. அவன் ரூம்குள்ளே பூந்ததும் உங்களை அப்படியே இழுத்து கிஸ் பண்ண இன்னும் இந்த ப்ரொசஸே போகலை அப்படின்னு அடிக்கிறீங்க. ஹே மாஃபியாவாக இருந்தாலும் சரி போலீஸாக இருந்தாலும் என் பொண்டாட்டிடி கண்டவனு பார்க்க விட்டுருவேனா அதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான்.
நீங்களும் அப்படியே பேக்கேஜ் பண்ணுறீங்க. இப்போது ஜிமினும் சாராவும் கூட அங்கே வராங்க. சாரா ப்ரெக்னென்ட் ஆக்கனால லீவை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண வந்திருக்கா. ஸோ 2 பேரும் உங்களை பார்க்கறதுக்குள்ளே வந்தவங்க, ஐயோ நாங்கள் எதையும் பார்க்கல அப்படி சாரா சொல்ல. ஜிமினும் இங்கேயுமாடா இது போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்க, அதான் வண்டிங்களை தொந்தரவு பண்ண அப்படின்ட்டு ஜேகே மறைக்க அப்படியே ஒரு வழியாக எல்லோரும் சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப் முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஜேகே எஃப்எஃப்ல பார்க்கலாம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.